ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். போன வீடியோவில் ஃபிரில் வச்ச பில்லோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். வீடியோவில் க்ளோஸ் பில்லோ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த க்ளோஸ் ஃபில்லோ தைக்கிறதுக்காக 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸோட நீளத்தையும் அகலத்தையும் பார்த்துடலாம். பீஸோட 2 பீஸில் இப்போ ஒரு பீஸோட அளவை பார்த்துடலாம். நீளம் 20 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 12.25 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்த பீஸோட நீளத்தையும் அகலத்தையும் பார்த்துடலாம். நீளம் 15 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 12.25 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 2 பீஸ்லேயும் அகலம் ஒரே இன்ச்சில் தான் எடுத்திருக்கேன். நீளம் மட்டும்தான் வேறுபடுது. ஒரு பீஸ் இந்த சின்ன பீஸை விட பெரிய பீஸ் 5 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். நம்ம க்ளோஸ் ஃபில்லோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் 5 இன்ச் அல்லது 7 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம் உங்களோட. இப்போது ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பில்லோ கவரோட வெளிப்பக்கம் இது உள்பக்கம். இப்போது உள்பக்கமாக திருப்பி உள்பக்கத்தை பார்த்த மாதிரியே 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மடி மடித்து திரும்பவும் 2வது மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பீஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இன்னொரு பீஸையும், இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். உள்பக்கமாக பார்த்து இந்த மாதிரி 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு வெளிப்பக்கமாக திருப்பி பெரிய பீஸை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலேயே இதுதான் வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்தையும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், ஒரே மாதிரி கிளாத்தை இப்படி வச்சுக்கலாம். பில்லோவோட கீழளவு ஒரே மாதிரி 2 கிளாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ மேலளவு பார்த்திங்கன்னா 5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து பெருசாக இருக்கும், 5 இன்ச் சிறுசாக இருக்கிற கிளாத்து கீழே இருக்கும். 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். சுற்றி வர ஆரம்பிக்கும்போது 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி வர 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கு பிறகு வெளிப்பக்கத்தை திருப்பிடலாம். சுற்றி வர ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. இப்போ இந்த 5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு விரலால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் 1/4 இன்ச்சுக்கு இப்படி மடித்து ஒரு அழுத்தம் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்ததுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஸ்டிச் பண்ண கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு
இந்த ஸ்டிச் பண்ண கார்னர்லேருந்து இப்படி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஓரத்துலேயும் 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த கார்னர் பகுதியில் ஸ்டிச் பண்ண மேல் தையல் ஒன்று போட்டுக்கிறோம். பிடிக்கிறதுக்கு 2 இன்ச்சுக்கு முன்னதாகவே ஸ்டிச்சிங் நிப்பாட்டிட்டு இந்த 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து பிடிச்சதுக்கு பிறகு இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம அளவெடுத்த இடத்துல இப்படி மடித்து கிளாத்தை பிடிச்சிக்கணும். இப்போ இதுக்கு மேலேயே இந்த கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மேல் பீஸோட இந்த கார்னர் பகுதி வரும்போது 2 ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபில்லோ போடும்போது சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு அப்படியே முன்பக்கமாகவே திருப்பி இப்போ இதுலேயும் இன்னொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மடித்ததுக்கு பிறகு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி முன்பக்கமாக மடிச்சுக்குங்க. மடித்து ஸ்ட்ரைட்டாக இந்த கார்னர் பகுதி ஓரமே வச்சுட்டு இந்த அளவெடுத்த மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு இந்த கிளாத்தை மடித்தாச்சு. இப்போது மேலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். 2 ஸ்டிச் பண்ணி ஆரம்பித்து இந்த க்ளோஸ் இடத்துல 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கிங்க. ஃபில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி இந்த ஓப்பன் உள்ளே போட்டதுக்கு பிறகு க்ளோஸாக இருக்கும். பில்லோவில் நிறையா மாடல் இருக்குது. நமக்கு கிளாஸுக்கு இந்த மாடலோட போதும். நான் உங்களுக்கு தனியாக வேறு வீடியோஸில் ஃபேன்சியான பில்லோ ஸ்டிச் எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.